பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் மாறுவதில்லை. மனித அன்பு மாறிடும், மனிதனுடைய தயவு மாறிடும், ஆனால் இயேசுவின் அன்பு மாறாது, இயேசுவின் கிருபை மாறாது, அவருடைய தயவு மாறாது, அவருடைய இரக்கங்கள் மாறாது, அவருடைய காருண்யங்கள் மாறாது. சொல்லணுன்னா இன்றைக்கி ஃபுல்லால் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அவருடைய சுபாவங்கள் அவ்வளோ அருமையானது. ஆண்டவர் எப்படின்னா அவருடைய சுபாவம் ரொம்ப அருமையானது. அவரோட நிகராக யாரும் சொல்ல முடியாது. இந்த பூமியில் அந்தளவுக்கு யாருமே கிடையாது. ஆண்டவரை பற்றி இல்லை, ஆண்டவருக்கு நிகராக யாராக இருக்காங்கன்னா யாருமே இல்லை, அவர் மட்டும்தான். அவருக்கு நிகர் யாருமே இல்லை, நிகரே இல்லாத தேவன் அவர். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு வேத பாடம் என்னென்னா, ஆண்டவர் பவுலை ஆண்டவர் என்ன பண்ணான்னு சவுலாய் மாற்றுறார். அது எப்படின்னா நம்ம அதை பற்றி இப்போது தியானிப்போம். தேவான் என்றவர் யாருன்னா ஆண்டவருக்கு ஒரு ஊழியம் செய்கிறவர், அவருக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்டவர். அவர் ஆண்டவருடைய பண்ண ஸ்டேட் டு ஸ்டேட் பரலோகத்தில் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். ஒரு கனெக்டிங். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் அறியாதவங்க எல்லாருக்கும் போய் ஒரு சுவிசேஷம் சொல்லி நிறைய பிரசங்கம் பண்ணி அநேக பேரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வராரு. இது என்ன ஆகுதுன்னா, பவுலுக்குள்ளே ஒரு கோபம், இந்த மாதிரி நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு கோபம் ஒரு ஆர்மி ஃபோர்ஸை கொண்டு வரார். இவர் ஒரு கூட்டத்தை கொண்டு எப்படியாவது தேவனை அழிச்சிடணும் அப்படின்னு, எப்படியாவது கொண்டுடணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாரு. ஆனால் அந்த பிளான் படி அவர் என்ன பண்ணாரோ அதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இவருடைய முகம் எப்படி இருக்குங்க, தேவனோட முகம் எப்படி இருக்கு, அவ்வளோ பிரகாசமாக வெளிச்சமாக இருக்குது. அவ்வளோ ஒரு மகிமையாக தேவனை அவர் வச்சுருந்தார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கூட்டத்துக்குள்ளே கொண்டு அவர் நினச்சதை செஞ்சிட்டார். பவுல் என்ன பண்ணார், தேவனை கொண்டுடணும்னு சொல்லிட்டு நினச்சாரு. எல்லோரும் அதே மாதிரி பிளான் பண்ணி அவரை கொண்டுடுறாரு. அப்போ அவர் தேவன் சாகும்போது முழங்கால நிற்கிறாரு. அப்படியே பரலோகத்தை பார்க்குறாரு. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வலது பரிசத்தில் இருக்கிறத பார்க்குறாரு. அப்படியே மரித்து போகிறாரு. சரி, இது மரித்து போயிட்டார் இல்லையா. ஆனாலும் இந்த பவுலுக்குள்ளே இருக்க அந்த வெறித்தனங்கள் மாறலை. இன்னும் என்ன பண்ணுறாரு, இன்னும் விடக்கூடாது, இன்னும் கிறிஸ்டினிட்டி இருக்கக்கூடாது, எல்லோரும் கொண்டுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அப்போது யார் இடைப்படுறான்னா, பரலோகத்துலேருந்து தேவன் இடைப்படுறார். டைரெக்டாக அப்படியே அவர் மேலே ஒரு வெளிச்சம் சுற்றி அப்படியே நிற்குது வெளிச்சம் பரலோகத்துல. ஆண்டவர் பேசுகிறாரு, அருமையாக ஆண்டவர் பேசுகிறாரு. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ன்னு கேட்குறாரு. அப்போது இதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இவருக்கு எதுவுமே தெரியல. என்ன இது கண்கள்லாம் செதிலால் மூடப்பட்டிருக்கு. இது மூடப்பட்டிருந்துன்னா இவருக்கு என்ன பேசணும்னு தெரியல. அப்போது பாருங்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்கன்னா, தேவ பிள்ளைகளுக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்கன்னா, அது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நம்மளாம் எங்கே இருக்கோங்க, ஆண்டோடைய கண் இமைக்குள்ளே இருக்கோம். உங்களை தொடுகிறவன் இந்த ஆண்டோடைய கண் இமையை தொடுறது போல். அப்போது ஆப்போசிட்டாக இருந்தவர் இவரோட வாழ்க்கையில் அந்த கண்கள் என்ன ஆகுதுங்க, செதிலெல்லாம் ஆண்டவர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணோன்னே கிறிஸ்து விரோதமாக எழும்பி கொலை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னவங்க வாழ்க்கையில் இவர் என்ன பண்ணுறாரு, தேவனுடைய சுவிசேஷங்களை சொல்கிறார். அப்போ எல்லாம் அங்கே இருக்க ஜனங்கள்லாம் பார்க்குறோம், என்னப்பா இதுதான் கொஞ்ச நாள் முன்னாடி கிறிஸ்துவங்களை இருக்கக்கூடாது சொல்லிட்டு இவர் இப்படிலாம் போராடினார், எல்லோரையும் அழித்தார் பவுல். இப்போ சவுலாக மாறிட்டார். இப்போ இவர் பிரசங்கம் பண்ணுறாரு, இயேசு தான் மெய்யான தெய்வம், இயேசுவை தேடுங்க அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுற. ஆச்சரியமாகுது. அதனால் யார் எப்படி ஒன்றா இருக்கட்டும், அதை பற்றி நோ ப்ராப்ளம். யாரை எப்போ மாற்றுவாங்கிறது ஆண்டவர் தெரியும். ஆண்டவர் பெரியவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கலங்காதீங்க, திகையாதீங்க. இந்த உலகத்தில் நம்ம உபத்திரம் உண்டு, டெஃபினெட்லி இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லாத நம்ம தலையில் இருக்க ஒரு முடி கூட கீழே விழாது. காட் பிளஸ் யூ. இந்த மெசேஜ் மூலமே உங்களோட இடைப்பட்டுக்க நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.